இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பல் உடன்பாட்டில் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நஜிப் மறுத்தார். 2022ஆம் ஆண்டு 1.2 பில்லியன் அமெரிக்க டாலர் சம்பந்தப்பட்ட பிரான்சின் நீர்மூழ்கி கப்பல் கொள்முதல் உடன்பாட்டு கொள்முதலில் தொடர்புடையதாக கூறப்படும் ஊழலில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் மறுத்துள்ளார். இந்த உடன்பாட்டிலிருந்து நஜிப் பயனடைந்தார் அல்லது அதன் பேச்சுவார்த்தையில் ஏதேனும் சட்டவிரோத பங்கை கொண்டிருந்தார் என்ற கருத்துக்களை அவரது சார்பில் ஆஜராகும் மெசர்ஸ் ஷஃபி அண்ட் கோ நிறுவனத்தின் வழக்கறிஞர் ஷஃபி நிராகரித்தார். பாதுகாப்பு கொள்முதலில் ஈடுபட்டுள்ள மலேசிய அதிகாரிகளுக்கு ஊதியம் வழங்குவதற்காக கூறப்படும் இந்த தொகையில் எதையும் நஜிப் பெற்றதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிட்டு 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ப்ளூம்பர்க் அறிக்கையை குறிப்பிடுவதாக நஜிப்பின் வழக்கறிஞர் குழுவினர் தெரிவித்தனர். எங்கள் கட்சிக்காரர் விசாரணைக்கு வர வேண்டும் என்று பிரான்ஸ் வழக்கறிஞர்கள் பரிந்துரைக்கவில்லை. அவருக்கு எதிராக எந்த குற்றப்பத்திரிகையும் கோரப்படவில்லை என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் அவர் தெரிவித்தார். ஏஐ வருகையால் உலக அளவில் 25% வேலைகள் பாதிப்படையலாம். குமாஸ்தாக்கள் மற்றும் டிஜிட்டல் வேலைகளுக்கே அதிக ஆபத்து. ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தின் வருகையால் உலக அளவில் 25% வேலைகள் பாதிக்கப்படலாம். அதுவே டிஜிட்டல் பயன்பாடு அதிகமுள்ள பணக்கார நாடுகளில் அது 34% தொடலாம். குமாஸ்தா மற்றும் டிஜிட்டல் தொடர்பான வேலைகளே அதிகம் பாதிக்கப்படும் என ILO எனப்படும் அனைத்துலக தொழிலாளர் அமைப்பு மற்றும் போலந்து தேசிய ஆராய்ச்சி கழகத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. குமாஸ்தாக்கள் பார்க்கும் பல்வேறு நிர்வாக பணிகளையும் தரவுகளையும் புகுத்தலையும் ஏஐயால் எளிதில் செய்துவிட முடியும் என்பதால் அவ்வேலை அதிகம் பாதிக்கப்படுகிறது. அதற்கடுத்து ஊடகத்துறை, மென்பொருள் உருவாக்கம், நிதியியல் போன்ற அறிவாற்றல் வேலைகளும் பாதிப்பை எதிர்நோக்குகின்றன. ஆட்பல சந்தையை ஏஐ மீண்டும் வடிவமைக்கும் சாத்தியம் குறித்து இதுவரை வெளியானதிலேயே இதுதான் உலகளாவிய துல்லிய அறிக்கையாகும். ஏஐ கொண்டு வரும் தாக்கத்தால் உலக அளவில் 40% வேலைகள் பாதிப்படையலாம் என IMF எனப்படும் அனைத்துலக நிதியம் கடந்த ஆண்டு கூறியிருந்ததுடன் இந்த அறிக்கையை ஏறக்குறைய ஒத்துப்போகிறது. என்றாலும் இந்த ஆய்வானது வேலை உருமாற்றத்தை தான் அதிகம் வலியுறுத்துகிறதே தவிர வேலையிடங்களில் பேரளவில் ஆட்களுக்கு பதிலாக ஏஐ அமர வைப்பதில் அல்ல. ஆசியான் GCC உச்சநிலை மாநாடு ஒத்திகை முன்னிட்டு சாலைகள் மூடப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல். 2025ஆம் ஆண்டு ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற உச்சநிலை மாநாட்டிற்கான ஒத்திகையை முன்னிட்டு தலைநகரை சுற்றியுள்ள பல சாலைகள் மூடப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டன. சம்பந்தப்பட்ட சாலைகளில் ஜாலான் சுல்தான் இஸ்மாயில், ஜாலான் கோச்சிங், ஜாலான் கினபாலு, ஜாலான் டாமன்சாரா மற்றும் ஜாலான் துவாங்கோ அப்துல் ஹலீம் ஆகியவையும் அடங்கும். இன்று காலை 9 மணியளவில் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்தை மாற்றுப்பாதையில் திருப்பி விட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு ஆசியான் வளைகுடா ஒத்துழைப்பு மன்ற உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு அரசு மலேசிய போலீஸ் படை ஒத்திகையில் ஈடுபடும் என அதற்கு முன் கூறப்பட்டிருந்தது. நாளை ஆசியான் நாடுகளின் தலைவர்கள் வாகன அணி நடமாட்டம் சம்பந்தப்பட்ட ஒத்திகையும் இடம்பெறவிருக்கிறது. அதிகாரப்பூர்வ மாநாட்டு இடத்திற்கு செல்லும் மற்றும் வரும் முக்கிய பாதையை உள்ளடக்கிய இந்த பயிற்சி இந்நிகழ்நேரத்தில் மேற்கொள்ளப்படும் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது. நாட்டை விட்டு வெளியேற முயற்சி, 25 வெளிநாட்டவர்கள் கைது. AKPS கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையத்தில் நாட்டை விட்டு வெளியேறும் முயற்சியில் ஈடுபட்ட 25 வெளிநாட்டவர்கள் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டனர். மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான AKPS மேற்கொண்ட திடீர் சோதனையில் வியட்நாம், கம்போடியா, இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த இவர்கள் மலேசிய நாட்டில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறியும் இங்கே தங்கியிருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவ்வெளிநாட்டவர்களை சட்டவிரோத முறையில் நாட்டை விட்டு வெளியேற உதவிய 4 குடிவரவுத்துறை அதிகாரிகளும் விசாரிக்கப்பட்டு வருவதோடு நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் AKPS தெரிவித்துள்ளது. இந்நிலையில் AKPS தனது கண்காணிப்பு முயற்சிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்துவதோடு நாட்டின் நுழைவாயில்கள் தவறாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது.
உணவுகளின் தூய்மை பாதுகாப்பு விதிமுறையை பின்பற்ற தவறிய உணவகத்தை மூடும்படி உத்தரவு. உலுஸ்லாங்கூர் மாவட்டத்தில் பல்வேறு சுகாதாரம் மற்றும் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை கடுமையாக மீறிய ஒரு உணவகத்தை உடனடியாக மூடும்படி உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களிடம் இருந்து வந்த புகார்களை தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை மற்றும் பொது சுத்திகரிப்பு துறை ஆய்வு பிரிவு, அமலாக்கத்துறை மற்றும் உரிமம் வழங்கும் துறையுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனையை தொடர்ந்து 14 நாட்களுக்கு சம்பந்தப்பட்ட உணவகத்தை மூடுவதற்கு உத்தரவிடப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் நகராண்மை கழகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. அந்த உணவகத்தின் சமையல் பொருட்கள் வைக்கும் அலமாரிகளில் எலி எச்சம், கரப்பான் பூச்சி எச்சம் ஆகியவை இருந்ததோடு நீண்ட நகங்களை கொண்ட உணவு கையாளுபவர்களை, சமையலின் போது அணிந்து கொள்ளும் மேலாடை மற்றும் தலைக்கவசம் அணியாதவர்கள், கழுவப்படாத கோழி முட்டைகள், வளாகத்திலிருந்து வெளியேறும் கழிவுகள் பொது வடிகால்களில் சேருதல், உணவு கழிவுகளை பொது வடிகால்களில் கொட்டுதல் ஆகியவை இந்த உணவகத்தில் கண்டறியப்பட்ட குற்றங்களில் அடங்கும். டெல்லியில் சட்டவிரோத வெளிநாட்டவர்களை கடத்த முயற்சி, அதிரடி போலீஸ். கிளந்தான் டெல்லியில் தகுந்த ஆவணங்கள் மற்றும் கடப்புதல் கொண்டிராத வெளிநாட்டவர்களை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவர முயன்ற கடத்தல் குழு ஒன்றை கிளந்தான் காவல்துறையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். சந்தேகத்திற்கு இடமான வாகனங்களை வழிமறித்த போது 24 மற்றும் 31 வயதுடைய 2 உள்ளூர் ஆண்கள் மற்றும் 20 முதல் 43 வயதுக்குட்பட்ட 10 வெளிநாட்டினரை கடத்தியது தெரிய வந்துள்ளது என்று டெல்லி மாவட்ட காவல்துறை தலைவர் கமாருல் ஜமான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இவ்வழக்கு மனித கடத்தல் மற்றும் குடியேற்ற குற்றங்கள் தொடர்பான சட்டங்களின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது நாட்டின் பாதுகாப்பை நிலைநாட்டும் முயற்சியில் கிளந்தான் காவல்துறை தொடர்ந்து ஈடுபடும் என்று கமருல் ஜமான் கூறியுள்ளார். போக்குவரத்து விதிமுறையை மீறி வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டு, இளைஞர் மறுப்பு. போக்குவரத்து விதிமுறையை மீறி கவனக்குறைவாக காரை ஓட்டியதாக உணவு விற்பனையாளர் ஒருவர் மீது ஜொஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மே 9ஆம் தேதி காலை 9 மணி அளவில் ஜாலான் கெலாங் பட்டா உலுச்சோ சாலையின் 4வது கிலோமீட்டர் வழியாக போக்குவரத்து விதிமுறைக்கு எதிராக பொறுப்பற்ற முறையில் காரை ஓட்டியதாக தம் மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டை 26 வயதுடைய ஆடவர் மறுத்து விசாரணை கோரினார். 5 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 5000 ரிங்கிட் முதல் 15,000 ரிங்கிட் வரை அபராதம் விதிக்கப்படும். 1987ஆம் ஆண்டின் போக்குவரத்து சட்டத்தின் 42வது பிரிவின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு 6000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு வழக்கு விசாரணை முடியும் வரை மாதந்தோறும் ஒரு நாள் போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு கடப்புதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி மேஜிஸ்ட்ரேட் நூர் ஃபத்தின் முகமது ஃபரீத் உத்தரவிட்டார். அவர் மீதான குற்றச்சாட்டு ஜூன் 20ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும். சக்தி வாய்ந்த சூரிய புயல் பூமியை தாக்கலாம், நாசா எச்சரிக்கை. சூரியனின் மிகவும் தீவிரமான பகுதி விரைவில் பூமியை நோக்கி திரும்புவதால் வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் சூரிய புயல்கள் மற்றும் பிற தீவிர விண்வெளி வானிலை நிகழ்வுகள் ஏற்படலாம் என வானியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த பூமியில் செயல்படும் அரோராக்கள் எனப்படும் அதிர்ச்சியூட்டும் ஒளி காட்சிகளையும் சாத்தியங்களையும் இருட்டினை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் சூரிய இயக்கவியல் ஆய்வகம் அதனை கோடி காட்டியது. அண்மையில் புதிதாக உருவான சூரிய புள்ளி பகுதியில் இருந்து 2025ஆம் ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த வெடிப்பை அது பதிவு செய்தது. சூரிய பிழம்புக்கு சாத்தியமான மிக உயர்ந்த வகையான X2.7 எரிப்பு வகைப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்வு மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் வானொலி மின்தடைகளை தாண்டியது. இதனால் அதிக அதிர்வெண் கொண்ட வானொலி சமிக்ஞைகள் சுமார் 10 நிமிடங்கள் தடைப்பட்டன. இந்த பகுதியில் தொடர்ந்து ஏற்படும் எரிப்புகள் மற்றும் சூரிய வெடிப்புகளால் வானொலி தகவல் தொடர்புகள், மின்சார சக்தி கட்டங்கள், நேவிகேஷன் சமிக்ஞைகள், விளக்கங்கள், விண்கலங்கள் மற்றும் விண்வெளி வீரர்களுக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் என நாசா குறிப்பிட்டது. முதியோர்களுக்கு இலவச இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகள் KKM. மலேசிய சுகாதார அமைச்சர் தனது நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆபத்தான நோய்களுக்கு ஆளாகி இருக்கும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு இலவசமாக இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகளை வழங்க முடிவு செய்துள்ளது.
இவ்வாண்டு பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கிய இந்த திட்டத்தில் 65.16 விழுக்காடு முதியவர்கள் தடுப்பூசியை பெற்றுள்ள நிலையில் இன்னும் 56,237 தடுப்பூசிகள் தயார் நிலையில் உள்ளதெனவும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஆகஸ்ட் இறுதியில் முடிவடையும் இச்சேவை தேர்ந்தெடுக்கப்பட்ட 649 சுகாதார மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதை மக்கள் அறிந்திருக்க வேண்டும் என்றும், மை சிஜித்ராவில் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பதிவு செய்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொள்கின்றது. மை சிஜித்ரா செயலியை கொண்டிராதவர்கள் மருத்துவமனைக்கு நேரே வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வசதியும் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. $175 பில்லியன் மதிப்பிலான ஏவுகணை பாதுகாப்பு கேடயம் புதிய திட்டத்தில் ட்ரம்ப். நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் $175 பில்லியன் மதிப்புள்ள கோல்டன் டாம் ஏவுகணை பாதுகாப்பு கேடயத்திற்கான வடிவமைப்பை தேர்ந்தெடுத்து அத்திட்ட மேலாளராக விண்வெளி படை ஜெனரல் மைக்கேல் குட்லினை நியமித்துள்ளார். சமீப காலமாக சீனா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் இத்திட்டம் அமலுக்கு கொண்டு வந்ததாக ட்ரம்ப் மேலும் கூறினார். இந்த திட்டம் முழுமையாக நிறைவடைந்து அமலாக்கம் செய்வதற்கு அநேகமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாகும் என்பதும், அதன் மொத்த செலவினம் $175 பில்லியனை கடக்கும் என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து கோல்டன் டோம் தனது தாயகத்தை பாதுகாக்கும் என்றும், இத்திட்டத்தில் கனடா இணைய ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் கருத்துரைத்துள்ளார். ஜூலை 2025 ஜப்பானில் பேரழிவு என கணிப்பு. ஜப்பானுக்கான சுற்றுலாவை ரத்து செய்யும் பயணிகள். எதிர்காலத்தை கணிக்கும் ஜப்பானிய மங்கா கலைஞரான ரியோ தாட்சுகி வரும் ஜூலையில் ஜப்பான் ஒரு பேரழிவை சந்திக்கும் என கணித்து பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளார். ஏற்கனவே பல சம்பவங்களை துல்லியமாக கணித்தவர் என்பதால் அவரின் இப்புதிய எச்சரிக்கை சுற்றுப்பயணிகள் மற்றும் பொதுமக்களிடையே பரவலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2011 டொஹாபு பூகம்பம், 1995 கோபே நிலநடுக்கம், இவ்வளவு ஏன் பிரிட்டன் பாடகர் ஃப்ரீடி மெர்குரியின் மரணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளை கூட அவர் முன்கூட்டியே துல்லியமாக கணித்து கூறியதாக கூறப்படுகிறது. எனவே அறிவியல் ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் பலர் அவரது கணிப்பை நம்பகமானதாக கருதுகின்றனர். 70 வயதாகும் தாட்சுகி முதலில் தனது கணிப்புகளை 1999 த ஃபியூச்சர் ஐ சா எனும் புத்தகத்தில் வெளியிட்டார். இந்நிலையில் தனது புத்தகத்தின் திருத்தப்பட்ட 2021 பதிவில் 2025 ஜூலையில் ஜப்பானுக்கு அருகில் கடலுக்கடியில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக டாட்சுகி குறிப்பிட்டுள்ளார்.